வணக்கம். ஆன்மீக செய்திகள். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் பிரசித்தி பெற்ற திருக்காலாத்தீஸ்வரர் ஞானாம்பிகை கோயில் உள்ளது. நூற்றாண்டுகள் பழமையான இக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்டது. இக்கோயிலில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு மாசி தேரோட்ட திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெற்ற விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்காலாத்தீஸ்வரர் உடனுரை ஞானாம்பிகை அம்மன் திருக்கல்யாணம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து திருத்தேரோட்டம் நடைபெற்றது. மஞ்சள் பட்டுடுத்தி திருக்காலாத்தீஸ்வரருடன் திருத்தேரில் எழுந்தருளிய ஞானம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நமச்சிவாய நாமம் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுக்க ரதவீதிகளில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் உத்தமபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஆனந்தம் பேரானந்தம் திரு காலாத்தீஸ்வரன் ஞானாம்பிகை அம்மையின் திருத்தேர் இப்பொழுது மேற்கு நோக்கி திரும்பிவிட்டது. வெற்றிகரமாக திரும்பிவிட்டது. வடமொழி நீலகிரி மாவட்டம் அருவங்காடு ஐயப்பன் சுவாமி கோவிலில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக பிரத்யேகமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து தரையில் படாத தேக்குமரம் கோவிலுக்கு எடுத்து வரப்பட்டது. பாலக்காடு ஸ்வதிகள் பக்தி சிரத்தையுடன் கொடிமரத்தை செதுக்கினர். கார்த்திகை மாதத்தில் மூலிகை கலந்த எண்ணெய்கள் கொடிமரம் முற வைக்கப்பட்டது. கொடிமரத்தின் அடிப்பகுதிகள் பக்தர்கள் வழங்கிய தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பஞ்சலோகங்கள் சாற்றப்பட்டது. பின்னர் அதை சுற்றி பித்தளை தகடு பொருத்தப்பட்டது. மார்ச் 1ஆம் தேதி பிரதிஷ்டை பூஜை துவங்கியது. இன்று காலை கணபதி ஹோமம் மற்றும் கொடிமரம் பிரதிஷ்டை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பின்னர் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. மகா தீபாராதனையுடன் உச்சிக்கால பூஜை நிறைவடைந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலையில் பகவதி சேவை நடக்கும். நாளை சிறப்பு கலச பூஜையுடன் பிரதிஷ்டை திருவிழா நிறைவடையும். ஏற்பாடுகளை அருவங்காடு கோயில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சின்ன வாழவாடி ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில் 1ஆம் ஆண்டு விழாவையொட்டி யாகசாலை பூஜை, பூர்ணகுதி மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி எழுந்தருளினர். அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என்னிதய துளதாள் இல்லையனக்கெதிரே ஸ்ரீமதே ரம்யஜாமாத்து முனீந்திராய மகாத்மனே. மாசி மாத வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது.
மகா நந்தியம் பெருமானுக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட 12 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் சிவசிவ கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனமுருகினர். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் பிரதோஷ வழிபாடு விமரிசையாக நடந்தது. நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். சர்வ அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் நெய் விளக்கேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து சிறப்பு வில்வ அலங்காரம் செய்யப்பட்டது. சிவசிவ கோஷம் முழங்க மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ये अन्येषु विद्यन्ति पात्रेषु पिबतो जनानि ये मथा शान्तं जगन्नाथं योगानुग्रहकारं शिवमेव पदं नित्यं शिकाराय नमो नमः वाहनं वृषभो यस्य वासुकी कण्ठभूषणे वाणी शक्तिदा நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பிரசித்தி பெற்ற ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது. கோயில் பிரகாரத்தில் சிவபெருமான், கணபதி, விஷ்ணு முருகர், பகவதி அம்மன், நவகிரகம் உள்ளிட்ட சன்னதிகள் உள்ளன. கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. தரணநெல்லூர் பிரம்மஸ்ரீ தந்திரி பத்மநாபன் உண்ணி நம்பூதிரிப்பாடு தலைமையில் கொடிமரம் பிரதிஷ்டை நடந்தது. அதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்று கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனைகள் நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தினமும் முத்தியாஸ்தமன பூஜை மற்றும் படிப்பூஜை நடைபெறும். மார்ச் 7ஆம் தேதி காலை கலச பூஜை மற்றும் கலச அபிஷேகத்துடன் பூஜைகள் நிறைவடையும். திரளான பக்தர்கள் சரணகோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.